ஜூலை 22ஆம் தேதி நினைக்கிறேன் மதுரையில வந்து முருகர் மாநாடை வந்து நடத்துறாங்க. பாஜக, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு பெரிய சிக்கல்கள் இல்லாம காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க. அது நடக்க போது நிறைய விஷயங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் அர்ச்சனை பண்ணுங்கடாடி அப்படின்னு சொன்னதுக்கு அனுமதி வந்து கொடுக்கல. பாத்தீங்களா, இந்த வேறுபாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அனுமதி வந்து காவல்துறை கொடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா, குறைந்தபட்சம் தமிழ்லையாவது நடத்துங்க. அவங்க கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நீதிமன்ற உத்தரவே இருக்கு, ஆனாலும் அதை செயல்படுத்த மாட்டாங்க. இப்போ பிராக்டிக்கலா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல மட்டும் பண்ணுங்கன்னா கண்டிப்பா இந்து சாமி யாரும் பண்ணாது, உள்ளவர்களும் பண்ண மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னன்னா, குறைந்தபட்சம் இன்று இப்போ நடைபெறக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல, தமிழ் கடவுள் முருகன் கோயில்ல வந்து குறைந்தபட்சம் தமிழ்லையாச்சும் பண்ணுங்க. சமஸ்கிருதத்துல பண்றீங்களா, சரி பண்ணிக்கோ, ரொம்ப சந்தோஷம் தான், சரி பண்ணிக்கோ. தமிழ்லையாச்சும் பண்ணு, அந்த ஒரு வாய்ப்பையாச்சும் அங்க ஏற்படுத்தி கொடு அப்படின்றதான் கோரிக்கையாக இருக்கு. என்னதான் நாம் தமிழ் கட்சி பண்ணாலும் நீதிமன்ற உத்தரவு இருந்தாலும் அவங்க தமிழ்ல மட்டுமே பண்ணுவாங்களா அப்படின்றது ரொம்ப டவுட். கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. குறைந்தபட்சம் தமிழ்லையாவது பண்ணுங்க, தமிழ்ல மட்டும் பண்ணுங்க அப்படின்றது வேற, தமிழ்லையாவது பண்ணுங்கன்னு இப்போ ஒரு கோரிக்கை எழுது இல்ல, சரி அதையாச்சும் நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது நம்ம ஜூலை 7 திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய குடமுழுக்கு விழா, அதில் செய்யறாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.